மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நம் உலகம் அழகாகும் என்ற இந்த அழகான சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களை, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நம் பாசத்துக்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் ஜோஸ். கண்டிப்பாக சிறப்பு ஃபாதர். மீண்டும் உங்களை வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்முடைய மாதா தொலைக்காட்சியை சந்திப்பதற்காக ரோமையிலிருந்து நேரடியாக அந்த டிகாஸ்ட்ரியில் இருந்து, அதாவது சமூக ஊடகத்திற்கென ரோமையில் செயல்படக்கூடிய பேராயத்தின் அந்த தலைவர், அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய நபர்கள் இருவர் வந்து நம்மளை சந்திப்பதற்காக வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம கடந்த வாரத்துக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம். அவங்க வந்துட்டு நம்ம எல்லாம் சந்திச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பகிர்வு இருந்துச்சு. இங்கே இருந்த எங்களுக்கு அது தெரியும். அன்பர்கள் கண்டிப்பாக வந்துட்டு போகிறாங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோட காத்துட்டு இருப்பாங்க. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து நீங்கள் மக்களுக்கு அதை காட்டுங்க. கண்டிப்பாக ஃபாதர். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதாவது ரோமாபுரியில் பார்த்தீங்கன்னா வத்திக்கானில் டிகாஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க, பேராயம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பணிக்குழுக்கள்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ் ஆயர் பேரனுடைய இளைஞர் பணிக்குழு, அன்பிய பணிக்குழு, பொதுநிலையினர் பணிக்குழு, சுகாதார பணிக்குழு, ஊடக பணிக்குழுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது விவிலியம், மறைக்கல்வி அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வத்திக்கான்லையும் இருக்குது. இது போப்பானருடைய கண்காணிப்பின் கீழ் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய கீழ். அப்போது அந்த பணிக்குழுவில் அந்த ஊடகத்துறைக்கான சமூக ஊடக பணிக்குழுக்கான தலைவர், இப்போ ஊடகத்துறையை சார்ந்தோ இல்லாட்டி மற்ற இந்த பணிகளுக்கான விஷயங்களை நேரடியாக திருத்தந்தையோடு கலந்தாலோசித்து அதனை வந்து உலக மக்களுக்கு சொல்வதற்கு திருத்தந்தை வழியாகவோ இந்த பணிக்குழு வழியாக சொல்லக்கூடிய ஒரு ஆணையம், அதனுடைய தலைவராக இப்பொழுது இந்த நம்ம திருத்தந்தை வந்து இதுவரைக்கும் ஆயர்களோ பேராயர்களோ கர்தினால்மார்கள் இருந்தாங்க. முதலாக ஒரு பொதுநிலையினரை வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய திருத்தந்தை, அவர் பேர் வந்து முனைவர் பவுலோ ருஃபினி. அவர் தான் வந்து இப்போதைக்கு ஆணையத்தினுடைய தலைவர். அவரோடு இணைந்து அந்த மறைத்தூது, அதே சமயத்தில் ஊடகத்துறை இன்னொரு அமைப்பு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் நட்டாஷா, ஒரு பெண்மணி. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது நம்முடைய நிலையத்தை சந்திப்பதற்கு பேராயரை சந்தித்து ஃபாதர் ஹாரிஸோடு சேர்ந்து நம்ம நிலையத்தை சந்திக்க வந்தாங்க. ஏறக்குறைய 6 நாள் நம்ம கூட இருந்தாங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு மையமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வத்திக்கான் எப்படி பலரை உள்ளடக்கி செயல்படுகிறதோ அதே மாதிரி வத்திக்கானை போன்று இங்கே உள்ளடக்கிய ஒரு செயல்பாடு நிகழ்வதை நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர், எல்லா தரப்பில் இருக்கிறவங்களும் ஒன்று இணைந்து இந்த ஊடகத்துறையிலிருந்து பணியாற்றி இங்கேயும் இந்த தமிழகம் முழுக்கையும் வந்து ஒன்றிணைத்து பணி செய்வது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இது வந்து வத்திக்கானில் இதை குறித்து நாங்கள் நிறைய பேசுகிறோம், அறிக்கைகள் வந்து வெளியிடுறோம், இப்படியெல்லாம் செயல்படணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே மாதா தொலைக்காட்சியில் தமிழக ஆயர் பேரனுடைய இந்த ஊடக நிலையமான சாந்தோம் கலை தொடர் நிலையத்தில் இது நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே செயல்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது எல்லாரையும் இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு துறவர சபை ஒரு தொலைக்காட்சி நடத்துது, ஒரு ஊடகம் செய்யுது, இல்லை ஒரு மறைமாவட்டம் அது மாதிரி செய்யுது, இல்லை ஒரு பொதுநிலையர் அமைப்பு வந்து செய்யுது அப்படின்னா வந்து அது நிறைய நடக்குது அது மாதிரி. ஆனால் இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்து நிகழ்வது என்று பார்க்கின்ற பொழுது இது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. அதே வேளையிலே இது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கண்டிப்பாக நாங்கள் திருத்தந்தைகிட்ட நாங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா, வருகின்ற 25ஆம் ஆண்டு 2025 ஜனவரி மாதத்தில் ஒரு வாரத்திற்கு வத்திக்கானில் உலகளாவிய ஒரு பெரிய மன்றம் நடைபெற இருக்கிறது.
இந்த மன்றத்திற்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இந்திய நாட்டிற்கான இந்த ஊடகத்துறைக்கென்று ஒரு 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 ஆயர் இருக்கிறாரு, அதில் வந்து ஒரு தந்தையர் செயல்படுறாரு. இப்படி உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டிலும் இது மாதிரி இருந்து செயல்படுறாங்க. அவர்களெல்லாம் அழைத்து இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு நாம் ஒன்றிணைந்து செயல்படுது என்பதை குறித்த ஒரு வாரத்திற்கான ஒரு அமர்வு இருக்கிறது, ஒரு கூட்டம் வத்திக்கான்ல நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்திற்கு உங்களை நாங்கள் அழைக்க போகிறோம், நீங்க கண்டிப்பா வரணும். அங்க வந்து இந்த தலைவர்களுடைய கூடுகையில் நீங்கள் செய்கின்ற பணிகளை குறித்து உங்களுடைய அனுபவத்தை அவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி நடந்துட்டு இருக்குது, இதை எப்படியெல்லாம் மக்களை ஒன்றிணைக்கிறீங்க என்பதை அவர்களுக்கு இதை வெளிப்பாடாக நீங்கள் செய்ய வேண்டும். எனவே உங்களை நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் இதற்கு நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு போனாங்க. நிச்சயம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பாருது. பாருங்களேன், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுமா? இப்படி வந்து வத்திக்கான்ல இருந்து திருத்தந்தைக்கு கீழே நேரடியாக இருந்து செயல்படக்கூடியவங்க இங்க வந்து இதையெல்லாம் பார்த்து நீங்க வந்து அங்க வந்து இதை பத்தி வந்து சொல்லணும். அவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் வந்து யதார்த்தமா நான் சொன்னேன். ஏன்னா நான் ரோமாபுரியில 6.5 வருஷம் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த ரோமையிலையும் சரி ஐரோப்பிய நாடுகளையும் சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவம் இல்லை இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் வந்து அங்கே தான் வந்து நடக்குது, உலகத்தில் வேற எங்கேயுமே நடப்பதாக அவர்களுக்கு அதை குறித்த ஒரு வெளிப்பாடோ இல்லை அதை குறித்த ஒரு மறந்துபட்ட ஒரு பார்வையோ பெரிதாக இருப்பதாக. ஏன்னா அங்கே நம்ம சொல்லும் போதே நீங்களாம் கிறிஸ்தவர்களா, நீங்கள் தான் மனமா இருந்தீங்களா? இப்போ இங்கெல்லாம் வந்து தோமையார் காலத்திலிருந்து நம்மளாம் கிறிஸ்தவர்கள் என்பது வந்து அவங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய செய்தி தான். அங்கே வந்து அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் இங்கே நேரடியாக வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு நான் வந்து அவங்களுடைய வரவேற்பில் நான் அவங்களை சொன்னேன். அப்போ அவங்க அதை உணர்ந்து நீங்கள் கட்டாயம் அங்கே வரணும், வந்து இதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம மாதா தொலைக்காட்சிக்கும் சரி, நம்ம தமிழக ஆயர் பேரவைக்கும் சரி, இந்த மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்கள், அருட்தந்தையர்கள், இதற்காக தாங்கி நிற்கின்ற நமது இனிய இதயங்கள், இதை உலகமெங்கும் மாதா தொலைக்காட்சி பார்க்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இது ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய அங்கீகாரம். நிச்சயம் தான் நான் பார்க்கிறேன். நிச்சயம். அதாவது தமிழ் பேசும் சமூகம் நம்முடைய தமிழக கத்தோலிக்க திருவைக்கு வந்து எல்லா தளங்களிலும் நம்ம வந்து உலகெங்கும் காட்டிலும் ஒரு படி முன்னே இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இது வந்து நமக்கு உணர்த்துது. அவங்க நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, வத்திக்கானில் வெறும் பேச்சளவில் இன்னும் செயல்பாட்டுக்கே அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற நிலையில் நாம் அதை செயல்பாட்டிற்கு எடுத்து சென்று ஒரு 10 ஆண்டுகளை நம்ம கடந்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். அதை அவங்க வந்து பார்க்குறப்போ இவ்வளோ ஆச்சரியப்பட்டு போனாங்க அப்படிங்கிறது நாங்களும் நேரில் இருந்து அதை அவங்களுடைய பகிர்வுகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாகவே நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக ஆயர் பேரவைக்கும் நம்ம தமிழக திரு அவைக்கும் கிடைத்த பெரிய ஒரு அங்கீகாரம். எனக்கு என்னன்னா அன்னை மரியாளுடைய அந்த பாடல் தான், தாழ்நிலை இருந்த தன் அடிமையை கடைக்கண் நோக்கினார். அதாவது இது நடக்காது, இது வராது, எல்லாத்தையும் ஏமாத்திடுவாங்க, என்ன வந்தால் அப்படியே கொஞ்ச நாளைக்கு நடக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து என் காதுபட சொன்னாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட இன்னும் நடக்குதா, இன்னும் அங்கே தான் இருக்கிறீங்களான்னு கூட கேட்குறாங்க. ரைட். ஆனால் கடவுள் பாருங்களேன், நம்ம வந்து உண்மையிலேயே நமது முழு மூச்சோடு ஆண்டவருடைய திருவுளத்திற்காக நான் செயல்படுவேன், என்ன வந்தாலும் சரி கடவுளுக்காக நான் வேலை செய்கிறேன், கடவுள் அதை பார்த்து கொண்டு வர நம்பிக்கையோடு நம்ம பணி செஞ்சால் கடவுள் எவ்வளவுலாம் நம்மளை வந்து அதை அடையாளப்படுத்துகிறார். நம்மளை எவ்வளவு அடையாளப்படுத்துகிறார்ன்றது வந்து ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். எல்லாருமே அதை வந்து நாங்கள் ஃபாதர்ஸ் எல்லாருமே அதை வந்து உணர்றோம். அப்போ இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிறது வந்து, நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், என் கணவனை கொடுத்துருக்கிறார், மனைவியை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், அருட்தந்தைகள்லாம் இந்த பங்கை எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த மக்களை எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த நிறுவனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று கடவுளுக்கு முன்னால் மிகுந்த அச்சத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் கடவுள் அதை அங்கீகரிப்பார், கடவுள் அதற்குரியதை செய்வார், அதற்குரிய இடத்தில் அதை நிறுத்துவார் என்பது இது ஒரு சிறு சாட்சியமாக நான் பார்க்கிறேன்.
கண்டிப்பாக ஃபாதர், நிச்சயம் நீங்கள் சொன்னல அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாதர். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அந்த அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் நம்ம வந்து கைக்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய துணை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இருந்து நம்மளை வழி நடத்துறதை நிச்சயமாக நம்மளால் உணர முடியும். நீங்கள் சொல்லும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ ஜனவரி 24 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம். ஆமாம். ஸோ சிறப்பு ஃபாதர், இப்போவே உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. அப்படியே அந்த மகிழ்ச்சியோடய நம்ம வந்து இன்னைக்கான கடிதங்களுக்குள்ள போயிடும் ஃபாதர். ஸோ இன்னைக்கு முதல் கடிதம் வந்து மும்பையில இருந்து ஃபாதர் ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அம்மாவுடைய கடிதம். இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வணக்கம் எப்பொழுதும் போல் மிகச் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக 17/10/24 அன்று சகோதரி திவ்யா கூறிய கடவுள் ஏற்படுத்திய வாட்ஸ்அப் கதை மிக நன்றாக வித்தியாசமாக இருந்தது. இதழ்களில் புன்னகையை வரவழைத்தது. நன்றி சகோதரி. மற்றும் தமிழ்ஜோ மற்றும் டீமிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும். யூபிலி ஆண்டு இறைவேண்டல் 100 என்னும் தொடர் மிகச் சிறப்பாக உள்ளது. அதே போன்று ஜபமாலை புனிதர்கள் நிகழ்ச்சி சூப்பர். பல புனிதர்களை பற்றி முதன்முறையாக அறிந்து கொண்டேன். அருமையான தகவல்களை தரும் அருட்தந்தை குமார் ராஜா அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். வத்திகான் டாப் 10 எப்பொழுதும் போல் அருமை. மாதா தொலைக்காட்சிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். எடுத்து வாசி முடிவுரை பகுதியில் அருட்தந்தை ஸ்டான்லி அவர்கள் லீடர்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உதாரணங்களுடன் அருமையாக விளக்கம் கொடுத்தார்கள். மேலும் இனிய இதயங்களின் கேள்விகளுக்கான விளக்கத்தையும் கொடுத்தார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. 2 சாமுவேல் பகுதிக்கு மீண்டும் அருட்தந்தை ஸ்டான்லி அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் விளக்கம் கொடுத்து அழைத்தமைக்கு மாதா தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நிகழ்ச்சி உண்மையிலேயே மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு மணிமகுடம்தான். சிறப்பு, மிகச் சிறப்பு, அருமையிலும் அருமை. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 4 கொள்கை திரட்டுக்களை பற்றி அனைத்து அருட்தந்தை முனைவர்களும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மிக மிக அழகாக, அருமையாக, சிறப்பாக, தெளிவாக விளக்கம் கொடுத்தனர். முன்னுரை பகுதியாக ஆயர் அருட்செல்வம் ராயப்பன் அவர்கள் கொடுத்த வரலாற்று விளக்கங்களும் சூப்பர் என்றால் அது மிகையல்ல. அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தியது என்று ஔவையார் கூறுவது போல இத்துணை கருத்துக்களை ஒரே நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துரைத்த மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி கூற வார்த்தைகள் இல்லை. மொத்தத்தில் இந்த மாதம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற நிகழ்ச்சி மூலம் மாதா தொலைக்காட்சி ரோமை கத்தோலிக்க மக்களுக்கும் மற்றும் பிறருக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்தது என்றால் அதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நன்றி என்று ஒரே வார்த்தையில் கூறினால் அது சமுத்திரத்தை ஒரு சிறு துவாரத்திற்குள் அடைக்க முயலும் செயலுக்கு ஒப்பாகும். இருப்பினும் எனது சிரம் தாழ்த்தி நன்றி 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 என்று கூறி என் மடலை முடிக்கிறேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு நன்றி முதல்ல சொல்லணும். ஆரோக்கிய ராணி அம்மாவுக்கு ஃபெலிக்ஸ் சேவியர். அதாவது இது வந்து ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக ஃபாதர் அடைக்கலம் இந்த நிகழ்ச்சிக்கான கோஆர்டினேஷன் ஆரம்பித்து 6 மாதத்துக்கு மேலே அவர் உழைச்சார். ஏன்னா பல்வேறு மறை மாவட்டங்கள், பல்வேறு நமது மேஜர் செமினரிஸ், பெரிய குறுமடங்கள் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அந்தந்த டாக்குமெண்ட் ஏடுகளுக்கு ஏற்றார் போல் இப்போ தெய்வம் வருபம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க இறைவார்த்தையை குறித்து, அப்போ அதற்குரிய இறை வல்லுநர்கள். அதே நேரத்தில் வந்து லூமன் ஜென்சின்னா வந்து அது வந்து வழிபாட்டை குறித்தது, அதற்கான வழிபாட்டு முனைவர்கள். இப்படி ஒவ்வொரு மறை அந்த இது ஏட்டுக்கு ஏற்றார் போல் அவர்களெல்லாம் அழைத்து அதற்கான கூட்டங்களை ஒருங்கிணைத்து கலந்துரையாடல்களை முதல்ல செய்து பிறகு அந்த தளத்தில் இருந்து கேள்விகள் கேட்பதற்கான மற்றவர்களையும் இறையியல் படித்தவர்களை அழைத்து அப்புறம் ஷூட்டிங் முந்த நாளே திருப்பி இங்கே வர வச்சு அவங்க திருப்பியும் அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசனை செய்து அப்போது அதற்குள்ள அதே மாதிரி அலெக்ஸ் நீங்கள் எல்லாரும். ஸோ இது ஒரு பெரிய வேலை, அது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. ஒரு 5 வாரம் அது ஓடிடுச்சு. ஆனால் 5 வாரத்திற்கான அந்த நிகழ்ச்சிகள் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செறிவான ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, அது வந்து கருத்தாளம் மிக்க ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சது. மாதா தொலைக்காட்சியில் வந்து இது மாதிரி நிறைய திரைக்கு பின்னால் அநேக வேலைகள் நடந்தது. அது உங்களுக்கு போய் நல்ல முறையில் இங்கே உங்களை வந்து அடைந்திருக்கிறது என்ற கருத்துக்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. கரெக்டு, நம்ம செய்ததுக்கான பலன் நல்ல முறையில் இருக்கு. மக்களுக்கு நமது திரு அவையை குறித்தும் அதனுடைய படிப்பினைகளை குறித்தும் சங்க ஏடுகளை குறித்தும் சரியான ஒரு தகவல் அவர்களை சென்றடைந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அது சான்று பாருகின்ற பொழுது உண்மையிலேயே நிறைவாக இருக்கிறது. இன்னும் அதிக உழைக்க ஆவலாக இருக்கிறது. அதனால் உங்கள் நல்ல கருத்துக்களுக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு இருக்க நாங்களும் உங்களுக்கு மன்றாடுறோம், நீங்கள் எங்களுக்கு மன்றாடுங்க. காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக ஃபாதர், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம மாதா தொலைக்காட்சியில் தயாரித்து அதற்கு ஏற்ற உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். குறிப்பாக இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த 6 மாத உழைப்பில் வந்து
தொடங்குறதுக்கு முன்னாடி பலவித ஐயப்பாடுகள் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு வேகான ஒரு கண்டென்ட், இறையியல் படிக்கிறவங்களுக்கே இதை வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியும், அதை அவ்வளோ நுட்பமாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள எப்படி நம்மளால் வந்து கொடுக்க முடியும்னா எவ்வளவோ நம்ம அதை பற்றி டிஸ்கஷன்லாம் பேசணும். அப்போது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நிகழ்ச்சி பண்ணும்போதுமே இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சிருக்குமா, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனால் இந்த கடிதங்களை பார்க்கும்போது மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் செஞ்சு அதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கிடைக்கக்கூடப்போ வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை விட இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளுக்கு இன்னும் கூடுதலாகவே மகிழ்ச்சியை உணர முடியுது. ஸோ அதனால் அந்த அன்பர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கலாம். தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் இமெயிலில் வந்த ஒரு கடிதம் ஃபாதர். திருமதி ஜோசப் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. எங்கே இருந்து எந்த ஊருன்னு தெரியல. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியை வாழ்க. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதா தொலைக்காட்சியின் எல்லா நிகழ்ச்சிகளும் அனைவருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் மிகவும் தரமாக நீங்கள் தயாரித்து வழங்குவது மிகவும் பாராட்டுதலுக்குரிய செயலாகும். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாதா டிவியை விரும்பி பார்ப்பதுண்டு. குறிப்பாக சொல்வது என்றால் நற்கருணை ஆராதனை, எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறைவார்த்தை, அறம் செய், நீ நம்பினால் தவக்காலத்தில் இதுவே தகுந்த காலம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நற்கருணை ஆராதனை வேளையில் தங்களுடன் சேர்ந்து ஜெபித்து பல நன்மைகளை பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சாட்சி பகிர வேண்டும் என்று நினைப்பதுண்டு. ஆனால் இதுதான் எனது முதல் சாட்சியம். தாமதமாகியமைக்கு தயவு செய்து மன்னிக்கவும். எனது மகளுக்கு 1வது குழந்தை சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டும் என்று நற்கருணை ஆராதனை வேளையில் முழந்தாள் படியிட்டு மன்றாடினேன். அவள் மிகச் சொற்ப நேரத்தில் சுகப்பிரசவத்துடன் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றாள். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொடர்ந்து உங்களது பணி சிறக்கவும், இல்லந்தோறும் இறையாட்சி பெருகவும் எமது ஜபங்களும் வாழ்த்துகளும் உரித்தாகுக. இறுதியாக எம்மையும் உங்களது ஜபத்தில் நினைவுகூறுங்கள் என்று தயவாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பணிவுடன் திருமதி ஜோசப். திருமதி ஜோசப் அம்மாவுக்கு எங்களது பாராட்டுகள், நன்றி. நற்கருணை ஆராதனை என்பது கடவுளை நாம் நேரடியாக சந்தித்து அவரோடு உறவாடுகின்ற, அவர் நம்மோடு உறவாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு புனிதமான தருணம். அதனால் நிறைய பேர் வந்து இந்த நற்கருணை ஆராதனை குறித்து சான்றுகள், சாட்சிகள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த உண்மையான பக்தி, உண்மையான விசுவாசம் நிறைந்த அந்த பக்தி வந்து உண்மையிலேயே நமது வாழ்க்கையை எல்லா நிலைகளிலும் அதை ஒரு சமநிலையில் சமாதானத்தோடு மகிழ்ச்சியாக நம்மை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு 2 தூண்கள், நான் எப்பொழுதுமே நமது கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய தூண்கள் 2. ஒன்று நற்கருணை ஆண்டவர் பக்தி, அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம் பக்தி. ஏனென்றால் அது அவரே நமக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். இன்னொன்று நமது தாய் அன்னை மரியாளின் மீது நாம் வைத்திருக்கின்ற பக்தி, நம்பிக்கை, விசுவாசம். அதனால் இந்த 2 பக்தி முயற்சிகளும் நமது கத்தோலிக்க விசுவாச வாழ்க்கையினுடைய அடித்தளமாக, ஆணிவேராக இருக்கிறது. இதுதான் எல்லா விதமான பணிகளுக்கும் ஊற்றாக, அருளை பெற்று தருகின்ற வாய்க்காலாக இருக்கிறது என்றால் அதில் ஐயப்பாடே இல்லை. இது எல்லாமே விவிலியத்தை சார்ந்தது. இது ஏதோ ஒரு குருட்டாட்ட பக்தி கிடையாது. விவிலியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பக்தி முயற்சிகள் இந்த 2மே. அன்னையின் மீது நாம் உண்மையான அன்பும் வணக்கமும் பக்தியும் வைத்திருக்க வேண்டும் என்று, அதனால்தான் வந்து இதோ உன் தாய், அவருடைய தாய் நமக்கு தாயாக கொடுத்தார், இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லி தன் சீடர்களின் வழியாக தன்னை நமக்கு கொடுத்தார். அதனால் இது 2மே வந்து கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். அதனால் இந்த 2 பக்தி முயற்சியும் நம்ம எந்த நிலையிலும் தடுமாற விடாமல் நிலையாக, உறுதியாக பற்றி நம்மை நிலைக்க வைக்கின்ற அற்புதமான பக்தி முயற்சிகள் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இது 2ஐயும் நம்ம பிள்ளைகளுக்கும், நம்ம வருகின்ற சந்ததிகளுக்கும் இந்த பக்தி முயற்சிகளை நாம் கடத்தி தர வேண்டும். அவர்களை இதில் பழக்க வேண்டும். அவர்களை நாம் ஜெபிக்க வைக்க வேண்டும். இது நமது தலையாகிய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் திருமதி ஜோசப் அம்மாவுக்கு எனது நன்றி, பாராட்டுகள். நாங்களும் உங்களுக்கு ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட சிறப்பு ஃபாதர். அப்படியே நம்ம அடுத்த கடிதம் சலோமி மைக்கேல் குன்னூர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஊட்டி. அருட்பணியாளர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும், பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் வணக்கம் தொடங்கி இரவு ஆராதனை முடியும் வரை உள்ள எல்லா நிகழ்வுகளும் அருமை அருமை ஆசீர்வாதங்கள். விண்ணக வாழ்வுக்கான மண்ணக வாழ்வின் பயணம் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் மாதா டிவி. ஒவ்வொரு மாதத்துக்கும், ஒவ்வொரு நாடுக்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும், நிமிடத்திற்கும் தொடர் தேனினுமையான இறைவார்த்தைகளை, பைபிள் விளக்கங்களும் உடல், ஆவி, ஆன்மாவிற்கு ஆவிக்குரிய உணவாகவும் கிடைக்கப்பெறுகின்றது. மகிழ்ச்சி. ஆலய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வரம். எடுத்து வாசி, யூபிலியாண்டின் 100 வார்த்தைகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள், பிரசங்கம், பரிசு, கலந்துரையாடல்,
மரித்த ஆன்மாக்களுக்கான மாதம். காலை மாலை திருப்பலி, பிரசங்கங்கள், ஆராதனை, ஆசீர்வாதங்கள். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிறிஸ்தவ மக்களுக்கு, எங்களுக்கு கிடைத்துள்ளது. குருவின் அயல்நாடு பயணம் நமக்கு ஆசிரியர் தினம் அருமை. ஆராதனையில் உங்கள் அனைவரையும் பார்த்தவுடன் மகிழ்ச்சி. ஊடக வழி இல்லம் நோக்கி வத்திக்கான் டாப் 10 கிடைக்கப்பெறாத ஒன்று எங்களுக்கு கிடைக்கின்றது. மாதா டிவி பாருங்க, ஆசீர்வாதம் பெறுங்க என்று மற்றவர்களுக்கும் கூறுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாடகங்கள் மனதிற்கு அமைதி. குழந்தைகள் தின விழா போன வருடம் அருமை, அதேபோல் இந்த வருடமும் மகிழ்ச்சி. மரியாள் இறைவனின் தாய், பக்தியை அதிகரிக்கின்றது. குட் நைட் டாக் ஃபாதரின் இரவு ஆசீர்வாதம் எனக்கு அமைதியை தருகிறது, விசுவாசத்தை அதிகரிக்கச் செய்கின்றது. ஆராதனையில் நீங்கள் ஒருமித்து பாடல் பாடும் ஆச்சரியம். அரசியல் தெரிந்து கொள்ள, விவசாயம் தெரிந்து கொள்ள, அன்றைக்குரிய நல்ல ஆலோசனைகள், மருத்துவம், காலைக்குரிய ஆசீர்வாதம், இன்னும் பல 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 எழுத இடமில்லை. அவ்வளவும் விண்ணக வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்த மாதாவுக்கும் மாதா டிவி குடும்பத்திற்கும் கோடி 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 நன்றிகள். மாதா டிவிக்காக ஜெபிக்கின்றேன், உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஜபத்திற்காக காத்திருக்கும் சலோமி மைக்கேல், குன்னூர். சலோமி மைக்கேல் அம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உங்களுக்கு. முதல்ல ரொம்ப அழகான கடிதம், சாட்சியமான ஒரு கடிதம். நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் எந்த நிகழ்ச்சி நீங்கள் விடலை, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்லி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. நீங்கள் பெரிய சாட்சி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படி நிகழ்ச்சியுடைய கடைசி கடிதம் இடம் என்கிற தேக்கடியில இருந்து இருக்காங்க. கம்பம் நெட்டுக்கு அடுத்து பேர் ஆரோக்கியதாஸ் அப்படிங்கிற தேக்கடி. மேதகு மாதா தொலைக்காட்சி நிலையத்தார்களுக்கு தேனி மாவட்டம் கம்பம் பங்கு கூடலூர் கிளை புனித சூசையப்பர் ஆலயம் உலக மருத்துவர் பென்னிக்விக் அன்னை தெரசா தொண்டு நிறுவன ஊழியர்கள் எழுதி கொள்வது. உங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் சூப்பர் சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் பொதுவான விவிலிய போட்டி வையுங்கள். முதல் பரிசாக 10,000 அறிவியுங்கள். எங்கள் ஊர் கூடலூர் புனித சூசையப்பர் தேவாலயத்தில் ஜெபமாலை சொல்வதை நேரடியாக ஒளிபரப்புங்கள். எங்கள் ஆலயம் 100 ஆண்டுகள் பழமையானது. உங்கள் வெற்றியின் பயணங்கள் முடிவதில்லை. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மெசேஜும், ஒரு போட்டி காம்படிஷன்ஸ் ஓவராலாக எல்லாருக்குமான விவிலிய போட்டி, அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 10,000 ரூபா அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய கூடலூரில் உள்ள புனித சூசையப்பர் தேவாலயத்தில் ஜெபமாலை சொல்கிறத நேரடியாக ஒளிபரப்புங்க, அது 100 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. ஆரோக்கியதாஸ், கூடலூர்ல இருந்தா? ஆமாங்க ஃபாதர், கூடலூர். சரி, ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன், மதுரையுடைய மேட்டாசனத்தினுடைய ஊடகத்துறைக்கு என்ன சொல்கிறது பொறுப்பாளராக இருக்க ஃபாதர் அலெக்ஸ் ஞானராஜ்கிட்ட நான் சொல்கிறேன். உங்கள் ஊருக்கு வந்தாங்கன்னா, அந்த பக்கம் வந்தாங்கன்னா ஜெபமாலை ஷூட் பண்ணி கொடுக்க சொல்லி நான் சொல்கிறேன். நானும் ஏற்பாடு பண்ணுவோம். அதனால் உங்களுடைய அருமையான கடிதத்திற்கு வாழ்த்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாங்களும் உங்களுக்கு அமன்றாடுவோம், நீங்களும் எங்களுக்கு அமன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. ஸோ சிறப்பு ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு பெரிய ஒரு ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க, நமக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மகிழ்ச்சி, அந்த வைப்பு அடங்குறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மகிழ்ச்சியோட நீங்கள் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஜபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனியதேங்களே, ஆண்டவருடைய கரத்தை பற்றி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாக என்னாலும் வழி நடத்துகிறார் என்பதற்கு பல நிகழ்வுகளிலிருந்து கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுளுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். மாதா தொலைக்காட்சிக்காக எப்பொழுதும் ஜெபிக்க மறவாதீர்கள். அதனை தாங்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம் என்று நான் உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் நேரடியாக பாருங்கள். பார்க்க முடியாமல் போன நிகழ்ச்சிகளை யூடியூப் வழியாக உங்கள் மொபைல் ஆப்ஸ் வழியாக, மாதா டி ஆண்ட்ராய்டு iOS மொபைல் ஆப்ஸ், அதாவது அலைபேசி செயலிகளை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதன் வழியாக, யூடியூப் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, இது மாதிரி சோஷியல் மீடியா நிறைய எல்லா சமூக வலைதளங்களிலும் மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதனால் தொலைக்காட்சியில் பார்க்க முடியலே நீங்கள் வருந்தி இருந்துடாதீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இருந்து இதனை தாங்கிக் கொள்ள முடியாது எங்கள் அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதீத மழையினாலும் வெள்ளத்தினாலும் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற எங்களது ஏழை விவசாயிகளுக்காக, குடிசை வாழ் மக்களுக்காக, தாழ் பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசோடு இணைந்து எல்லா நிலையிலும் உதவுகின்ற நல்ல மனதை எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும். இருப்பதை பகிர்ந்து இல்லாதவர்களோடு, துன்பத்தில் வாழ்கின்றவர்களோடு நாங்கள் அவர்களையும் அரவணைத்துக் கொள்கின்ற நல்லது ஒரு எண்ணத்தை, இதை இவர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நின்று விடாமல் என்னால் முடியும் என்ற உணர்வோடு இல்லாதவர்களோடு, துன்பத்தில் வாழ்கின்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயை எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி இதை எங்கள் ஒவ்வொருத்தரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களை ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பரு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.